இன்னைக்கு நாம் தமிழர்னு பேசுறோம்ல, நம்மளாம் ஆப்பிரிக்காக்காரவங்க, அவங்க எல்லாம் தான் தமிழர்கள். அப்படி பேசுறோம்ல, அப்படி பேசக்கூடிய யாராவது ஒருத்தர் திராணி இருந்தால், துணிச்சல் இருந்தால், தெம்பு இருந்தால், உண்மையாகவே உள்ளபடியே உங்களுக்கு நாக்கில் நரம்பு இருந்தால், எப்படி என் தமிழ் மொழியை நீச பாசை என்று எழுதி வைக்கலாம்னு ஒரே ஒரு ஆரிய பார்ப்பனர்கிட்ட போய் கேள்வி கேட்டு வந்துரு. கேட்க முடியுமா? எழுதி வச்சிருக்காங்க சார், தமிழ் நீச பாசை, சமஸ்கிருதம் தேவ பாசைன்னு. அந்த நீச பாசையை கடவுளுக்கு பக்கத்துல பேசக்கூடாதுன்னா தமிழை கோவிலுக்குள்ள விடல, தேவ பாசையான சமஸ்கிருத மந்திரம் மட்டும் ஒழிக்கணும்னாங்க. அதை கலைஞர் 2000 ஆண்டுகால சுயமரியாதை பிரச்சனையை, மான பிரச்சனையை, தமிழ் மொழிக்கான சுயமரியாதை பிரச்சனையை ஒரே ஆணையில் புரட்டி போட்டவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இது பகுத்தறிவு புரட்சி இல்லையா? அடுத்து அப்படியே வாங்க, ஐயோ கோவிலுக்குள்ள நீங்க எல்லாம் வந்தா தீட்டாயிடும்னாங்க. கலைஞர் என்ன பண்ணார்? கோவிலுக்குள்ளதான் வரக்கூடாதா, கருவறைக்குள்ளே எங்க ஆட்களை கூட்டிட்டு வரேன்னு அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று சட்டம் நிறைவேற்றியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று 95 வயதில் மூத்திர சட்டியோடு எங்க ஐயா பெரியார் போராடினார். கலைஞர் ஒரே வார்த்தையில சொன்னாரு, ஐயா நடக்கிறது உங்க ஆட்சி, உங்க ஆட்சி நடக்கிறப்ப நீங்க போராடலாமான்னு கேட்டார். ஆனால் எங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய பெருமிதம் என்னவென்று சொன்னால், குறிப்பாக இளையவர்கள் நமக்கு இருக்கக்கூடிய பெருமிதம் என்ன என்று சொன்னால், ஐயா பெரியாரால் கண்ணால் பார்க்க முடியாமல் போன ஒரே காட்சி அது மட்டும்தான். கலைஞர் சட்டத்தை கொண்டு வந்துட்டாரு, ஆனால் பார்ப்பனர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போய் ஸ்டே வாங்கிட்டாங்க. சத்தமே இல்லாம ஆகஸ்ட் 7, 2021 தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு தளபதி அவர்கள் அனைத்து ஜாதியிலும் அர்ச்சகர் ஆகலாம் என்று பணி நியமன ஆணையை கொடுத்தார். இன்னைக்கு கோவில்களில் எல்லா சமூகத்துக்காரர்களும், இந்துக்களும் கோவிலுக்குள்ள நிக்கிறாங்கன்னா இது இந்த திராவிட மாடலினுடைய சாதனை. இத்தனையும் செய்த கலைஞர், அண்ணா, தளபதி என்று சொன்னால் இன்றைக்கு ஏன் இதை பேச வேண்டும்?